நீங்க மேல உள்ள 2 லைன் தான் பாக்குறீங்க. என்ன குறித்து வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் தவறான கருத்தை பதிவு பண்ணாரு. ஆனா அதுக்கு கீழே அவர் யார் யாருக்கு நன்றி சொல்லியிருக்காருன்றதுல ஒரு முக்கியமான அரசியல் மெசேஜ் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ விஜய் பயந்துட்டாரு, சிபிஐ பார்த்து பம்பிட்டாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு கோவம் வரல. அந்த மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். இல்ல அவரு ரஜினிகாந்த் வந்து ஒரு பயந்தாங்கோலி, பயந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொள்ள திராணி இல்லை அப்படி சொல்லிட்டு அது வேற. ஒரு 4 ஆண்டு காலம் முன்பாக இந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி இவர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கெல்லாம் அவர் அமைதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்றத அவர் ஸ்டைலே சொல்லணும்னா காலம் தான் பதில் சொல்லணும். திமுக அதிமுக 2 கட்சியும் வாக்குக்கு காசு கொடுக்கதா கொடுக்கலையா? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் தாண்டி தலைவரை பார்க்க வரணும், கூட்டத்தை கூட்டணும்னாலே ஒவ்வொருத்தருக்கும் 400 ரூபாய் 500 பணம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் பேர் வந்து மகளிர் அணி மாநாடுல வந்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் பெருமையா பேசுறாரு. அந்த 1 லட்சம் பேர் உங்களை பார்க்க வந்தாங்களா? திரு சீமான் அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நாம் தமிழர் கட்சி இன்று வரை சொல்றாரு நாங்க தான் களத்துல நிக்கிறோம், நாங்க தான் தனித்து போட்டி அப்படின்னு. அவர் பேருக்கு தான் தனித்து போட்டின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்னைக்கோ திமுக அதிமுக கிட்ட தன்னோட கட்சி அடமானம் வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சீமான் என்ற முகத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லி நான் பேசின ஒருத்தன் பக்கத்துல இருந்து பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். மேடையில பேசக்கூடிய முகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முகம் கிடையாது திரு சீமான் அவர்களுக்கு. திரு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் என்னைக்கும் மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா மாறிட்டாங்க. குறிப்பா இந்த திமுக அதிமுக கட்சியை வச்சு அவங்க பொழைக்கணும்னு நினைக்கிறாங்க. திரு திருச்சி சூர்யா, அவர் யாருடைய மகன் உங்களுக்கு தெரியும்ல? திருச்சி சிவாவோட பையன். அவர் வெளிப்படையா எல்லா இடத்துலயும் ஒரு வீடியோ சொல்றாரு. சீமான் குறித்த ஒரு தனிப்பட்ட வீடியோ என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த வீடியோ நான் வெளியிட்டேன்னா சீமான் க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திரும்ப 3 தினங்கள் கழிச்சு இந்த தேதியில நான் வெளியிட போறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றது தெரியல. ஆனா இன்னமும் அந்த வீடியோ அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் திரு விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு திரு சீமான் அவர்கள். கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாரு சாட்டை துரைமுருகன் இன்று வரை சொல்றாரு. 41 பேரை வந்து பார்க்காம ஓடிட்டாரு அப்படின்னு. தம்பி விஜயுடைய மனசு இந்த நேரத்துல எப்படி புண்பட்டிருக்கும், எவ்வளவு காயப்பட்டிருக்கும், எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு இப்படி கையை கட்டிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசக்கூடிய தேதி வந்து 28ஆம் தேதி நினைக்கிறேன். 29ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சு. மாச சம்பளம் போடுவாங்க இல்லையா, சம்பளம் போட்டுட்டாங்க. 30ஆம் தேதி அப்படியே பெல்ட் அடிச்சாரு. விஜய் வந்து எப்படி வந்து தார்மீக பொறுப்பு இருக்காம வெளியே போனாரு. அப்ப பேசினது எந்த வாயி? ஒரு வீடியோல பேசுறாரு, இவர் என்ன வேணாலும் இருக்கட்டும், விஜய் தவறான மனிதனா கூட இருக்கட்டும் உங்களோட பார்வையில, காலை தூக்கிட்டு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாரும் என் காலில் வந்து விழுங்கடா, என் காலை தொட்டு கும்பிடுங்கடா, நான் பேசுறதை நிறுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, திரு விஜய் அவர்களுடைய மேனேஜர்னு சொல்றாங்க. அவர் விஜய்க்கு யாருன்னு சொல்லி கேட்டு ஒரு உறவு முறையை அவர் பயன்படுத்துறாரு. இவர் விஜய்க்கு இந்த வேலையை பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் விஜயை குறித்து ஜெகதீஷ் குறித்து இப்படி பேசுறாருன்னா, ஒரு நடிகை ஒருத்தர் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க சீமான் மேல. அந்த நடிகைட்ட பேச்சுவார்த்தை பண்ணி சமரசம் பண்ணது யாரு? அப்ப சாட்டை துரைமுருகன் பண்ண வேலைக்கு அர்த்தம் என்ன? டைவர்ஸ் வழக்கு போடுறாங்க. இவருக்கு வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து அதனால உடன்படல, எனக்கு வந்து ஜீவானஸ்தம் கொடுக்கணும், நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கு எங்க இருக்கு? ஒரு நடிகை 5 முறை எனக்கு கருவை கலைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்சி தலைவனை பார்த்து வாடா போடான்னு ஒருமையில பேசியிருக்காங்க. அந்த நபரோட நீங்க எதுக்குங்க சமரசம் இல்லாம போறீங்க? நான் அமைதியா கடந்து போகணும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் மீண்டும் பதிவு பண்றேன். எல்லாரும் தனி மனிதனா நடமாட முடியும், ஆனா திரு சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகனும் தனி மனிதனா கூட நடமாட முடியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் ஆதரவாளர் மற்றும் அரசியல் அன்பிளக்டு சேனலோட ஓனரான மாரி அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ தாவேகாவுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டராக இருக்கீங்க. உங்கள் சேனல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசி தாவேகா வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் அந்தளவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. பட் இருந்தாலுமே இப்போ திடீர்னு ஆதவர்ஜுன் அவர்கள் அவர் பேசின பேசி ஒரு 5 days 6 days ஆச்சு. இருந்தாலுமே இப்போ ரஜினி அவர்களே இறங்கி ஓகேங்களா, அவரெல்லாம் எப்பயாவது தான் வந்து அத்திப்புத்தார் போல் வந்து ஒரு அறிக்கையை விடுவார். அவரே அறிக்கை விடுற அளவுக்கு நீங்கள் ஏன் அந்தளவுக்கு ரஜினி என்ன பயந்துட்டாரா? அந்தளவுக்கு பேசினா சரி வருமா? அது இல்ல, இந்த விஷயத்தை வந்து 2 விதமா பார்க்கலாம். முதல் விஷயம், ஊடகத்துல இப்ப பெரிதா பேசுற அளவுக்கு இந்த அறிக்கை வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. காரணம் என்ன? ஆதவர்ஜுனா ஒரு கருத்து சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து, அதை மறுக்கக்கூடிய உரிமை வந்து அவருக்கு இருக்கு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கு. அவர் மறுத்து யாரெல்லாம் தனக்கு வந்து இதுல வந்து உறுதுணையா இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க மேல உள்ள 2 லைன் தான் பாக்குறீங்க. என்ன குறித்து வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் தவறான கருத்தை பதிவு பண்ணாரு. ஆனா அதுக்கு கீழே அவர் யார் யாருக்கு நன்றி சொல்லியிருக்காருன்றதுல ஒரு முக்கியமான அரசியல் மெசேஜ் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதையும் தாண்டி கீழே பாருங்க, காலம் ஒன்னு எழுதிருச்சு, பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்றாரு. அப்ப அதை என்னன்றதை நம்ம பார்க்கணும். இதுல முதல் விஷயம்,
திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம போட்டியா நினைக்கணும், அவரை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு தாவேக ஒருபோதும் நினைச்சதில்லை, திரு விஜய் அவர்களும் நினைச்சதில்லை. இல்ல ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதாவது ஸ்டேஜ் போட்டு மைக்ல பேசும்போது, ஓகேங்களா, ரஜினி அவர்கள் பயந்துட்டாரு, திமுக அச்சுறுத்தும் போது ரஜினி அவர்கள் பயந்துட்டாரு அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு டோன்ல சொல்லும் போது, இப்ப அவங்களுடைய ரசிகர்கள்லாம் இப்போ விஜய் பயந்துட்டாரு, சிபிஐ பார்த்து பம்பிட்டாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு கோவம் வரல, அந்த மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். இல்ல அவரு ரஜினிகாந்த் வந்து ஒரு பயந்தாங்கோலி, பயந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொள்ள திராணி இல்ல அப்படி சொல்லிட்டு அது வேற. ஆனா அவர் என்ன சொல்றாரு, திமுக இவரை அச்சுறுத்துச்சு, அதனால அவர் பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, திரு ஆதவர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு? திமுகல இருந்து விசிகல இருந்து இப்ப தாவேக்கால இருக்காரு. ஆனா வந்த பெல்ட்னு பாத்தீங்கன்னா திமுக விசிக நீங்க பிரிச்சு பார்க்க வேணாம், ரெண்டும் ஒரே கட்சி தான். அங்க இருந்து வராரு. இந்த விஷயம் நடக்கும்போது அவர் எங்க இருக்காரு? திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்லாம் அந்த பேச்சு ஓடும்போது அவர் அங்க இருக்காரு. அப்ப அவருக்கு சோர்சஸ் இருந்திருக்கலாம், அவர் நேரடியா நிறைய விஷயங்களை பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இதை மறுத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதே விஷயத்த ஒரு 4 ஆண்டு காலம் முன்பாக இந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி இவர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. என்னன்னு தெரியுமா ஏற்பட்டுச்சு? ரஜினிகாந்த் கட்சி துவங்க மாட்டாரு, அவர் வந்து அப்படியே போயிடுவாரு, அவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது, திமுக அவர் அச்சுறுத்துதுன்னு பேசினது இந்த ஊடகம். அன்னைக்கெல்லாம் அவர் அமைதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கே இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு அப்படின்றத அவர் ஸ்டைலே சொல்லணும்னா காலம் தான் பதில் சொல்லும். அப்ப ரஜினிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இந்த கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்தது, செய்தி வந்து இல்ல, இப்ப அறிக்கை விடுறதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா? அறிக்கை விடுறதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமான்றது தெரியல. ஆனா ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருந்திருக்கலாம், நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் எங்கேயோ இருந்து வந்திருக்கலாம். அது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தும் வந்திருக்கலாம், இல்ல என்டிஏ கூட்டணி தலைவர்களும் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் யார் கூட நெருக்கமா இருக்கான்றது அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நேரத்துல அவர் வந்து பிறருக்கு நன்றி சொல்வது போல சொல்லி திரு விஜய் அவர்களை அவர் அட்டாக் பண்ணிட்டாரு, விஜய்க்கு வந்து வாக்கு டிஸ்டர்ப் ஆயிரும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு, அதை ரொம்ப எளிதா கடந்து போயிடலாம். இதை உட்காந்து பேசுற அளவுக்கு பெரிய விஷயமா நான் பார்க்கல. பட் ஆனாலும் இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, நம்மள யாராவது தாக்க வந்தாங்கன்னா அடி வாங்கிங்க, திருப்பி அடிக்காதீங்க. பொருள் அது கிடையாது. நம்மள யாராவது தாக்குறாங்க அப்படின்னா அது புரிதல் இல்லாம தாக்குதல் நடத்தினா நீங்க அமைதியா கடந்து போகின்றத அவர் பக்குவமான ஒரு ஆளா சொல்றாரு. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு சில நேரங்களில் வாய் தவறி வளரக்கூடிய வார்த்தைகளுக்கும் கூட அவர் நீங்க இப்படி சொன்னீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் யாராவது கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். அது வாய் தவறி வார்த்தைனா பல காணொலிகள் இருக்கு, அதனால இது ரொம்ப பெருசா பூதாகரமா அது வெடிக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ தாவேக்காவிலே நம்ம பார்க்கும்போது ஒன்ஸ் அப்பான டே புசி ஆனந்த் தான் மிகப்பெரிய ஒரு ஐக்கானா தெரிஞ்சாப்புல, விஜய் அவர்களுக்கு அடுத்து சொல்ல வரேன் நான். ஆனால் இப்போ திடீர்னு ஆதவர்ஜுனா வெளியே வரும்போது அப்போ அதுக்குள்ளேயே உரசல் இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையா பாத்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு பக்கபலமா அன்று இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு புசி ஆனந்த் அவர்கள். இந்த ரசிகர் மன்றத்தை மெயின்டைன் பண்றதுக்கு பாத்தீங்களா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இவ்வளவு அரசியல் மெசேஜ் படத்துல ஒவ்வொரு படத்துலையும் பேசுறாரு, அவ்வளவு அழுத்தங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் தன்னோட ரசிகர் மன்றங்களை அவர் கலைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ஒரு ஒன் மேன் ஆர்மியா தான் அவர் இருந்திருக்காரு. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அரசியல் கட்சியை மாறும்போது அவர் ஒருத்தரை அங்க மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் இருக்கும், பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, வெளிநபர்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பவர் செக்டரை பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறாரு, இவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறாரு, அதே போல செங்கோட்டையன் ஒரு பக்கம் பார்க்குறாரு. அவங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்புமே கிடையாது. இதை பல முறை மேடையிலுமே அவங்க பதிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்யறோம், நாங்கள் ஒன்னா தான் இருக்கணும், இதுல அவர் பவர் எடுத்துட்டாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க ஒரே ஒரு பிராண்டு தாங்க, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், இங்க ஒரே ஒரு பிராண்டு தான், திரு விஜய் அவர் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். அந்த பிராண்டை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அதனால நான் பெரியாலா நீ பெரியாலா நீங்க போட்டி போடுறதுலாம் வேலையே கிடையாது. அங்க ஒரே ஒருத்தர் தான் விஜய் தான். இப்போ அதுதான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ விஜய் அவர்களை தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்கள்னு எப்பவுமே எல்லா கட்சியிலும் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ஐக்கான், ஒரே ஒரு பிராண்டு விஜய் 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 விஜய்னு போகும்போது அது எல்லாமே அவர் சொல்கிற மாதிரி எல்லா வீட்லையும் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓட்டா வந்துருமா என்ன? இவர் எத்தனை வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு? ஒரு 1.5-2 வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கும். இவரே இப்ப தலைவரை உருவெடுத்திருக்காரு. உண்மையா சொல்ல போனா வெளிப்படையா பேசணும்னா அவரே இப்பதான் மெட்டீரியலைஸ் ஆகி ஒரு பக்குவமான குவாலிட்டியான லீடரா வந்துட்டு இருக்காரு. அப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்றது நான் 2ஆம் கட்ட தலைவர், நான் அண்ணன் கூட நெருக்கமா இருந்தேன், நான் வந்து இப்போ வந்து சேர்ந்தேன் அப்படி கிடையாது. அந்த காலம் அந்த சூழ்நிலை உருவாக்கும் ஒரு 2ஆம் கட்ட தலைவனை. அவங்க ஒரு நெருக்கடிக்கான சூழ்நிலைகளை சந்திக்கும் போதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறை செல்லும் போது 2ஆம் கட்ட தலைவர் ஆட்டோமேட்டிக்கா உருவாங்க. அது போல இந்த தாவேகா கட்சியில ஏற்கனவே இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திக்கிறது, இப்ப நிர்மல்குமார் சந்திக்கிறாரு, அதே போல ஆதவர்ஜுனா சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாருமே 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னும் பக்குவப்பட்ட தலைவர்களாக காலம் நிர்ணயிக்கும். 2வது ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க நல்லா பாருங்க, இதுவரைக்கும் இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க. எந்த கட்சி எடுத்தீங்கன்னாலும் திரு எம்ஜிஆர் அவர்களோட விஜய் ஒப்பிடுவது சரியா தவிர அதுக்குள்ளே நான் போகல. ஆனா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற பெயர் இருந்ததோ, அவர் பேருக்கு அந்த 3 எழுத்து மந்திரத்துக்கு எல்லாரும் போவாங்களோ, அதே போல இந்த 3 எழுத்து மந்திரத்துக்கு கூட்டம் தானா கூடுது. எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் பாருங்களேன். நீங்க அவர் மேல விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த கரூர் துயர சம்பவத்துல விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு அதை அவரே ஒத்துக்கிட்டாரு.
அதனாலதான் சிஎம் கிட்ட வெளிப்படையா சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது வந்து என் மேல கால் பண்ணிடுச்சுன்னா என்ன மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லணும்? அவர் சொல்றாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட பங்களிப்பும் அதுல இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் எல்லா குடும்பத்துக்கிட்டுமே கண்ணீர் சிந்தி அவர் கதறி அழுது, நான் மன்னிச்சிருங்க, இப்படி நடக்கும்னு தெரியல அப்படின்லாம் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக திரு விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டம் இருக்கு. கரூர் வழக்குக்கு அப்புறம் கூட இந்த கூட்டம் வந்து மேல மாசா போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? எல்லாரும் கட்சியை புதுசா ஆரம்பிச்சு கொள்கை கொண்டு போய் சேர்க்கணும், தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு வீட்டுல கொண்டு போய் நம்ம எல்லாரும் நுழைய பார்க்கணும். ஆனா திரு விஜய் அவர்கள் இந்த கட்டமைப்பை முன்பாகவே கொண்டு வந்துட்டாரு. அவர் படத்துல அரசியல் பேசணும் என்ன அவசியம் இருக்கு? நம்ம இன்னைக்கு எல்லாருமே பேசுறோம், விஜய் கிட்ட கொள்கை இருக்கா, தத்துவம் இருக்கா, கோட்பாடு இருக்கா, அவர் எதிலையாவது உறுதியா இருக்காரா, வெளியில வருவாரான்னு நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நாளைக்கு காலையில நான் வேலைக்கு போறேன், இல்ல நீங்க இந்த ஊடகத்துல வேலை பாக்குறீங்க, அண்ணன் தெரு குப்பையா இருக்கு, வாங்க நம்ம கூட்ட போவோம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டேன்னா நீங்க வருவீங்க. ஒரு 30 நிமிஷம் வருவீங்க, 1 மணி நேரம் வருவீங்க. இந்த வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க வருவீங்களா? ஆனா திரு விஜய் அவர்களுக்கு தொழில் தானே சினிமான்றது. அவர் நினைச்சிருந்தா சினிமால நடிச்சுக்கிட்டே அரசியலுக்குள்ள போகலாம். ஆனா என்ன பண்றாரு, இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வைக்க வேண்டாம். திரு கமலஹாசன் போல நம்மளோட அரசியல் வாழ்க்கையும் போயிட வேண்டாம், ஒண்ணு இதுல உறுதியா இறங்கிடலாம்னு சொல்லி இதுல இறங்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதா கொள்கை இல்ல, தத்துவம் இல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்கன்னு? அதை புரிந்து கொண்டதுனாலதான் அவர் எல்லாத்துக்கும் மௌனமா கடந்து போகிறாரு. அப்ப இந்த கூட்டம் ஓட்ட மாறும் கேட்டா உறுதியா மாறும். ஏன்னா இவர் ஒரு மாஸ் லீடர்னு கிடையாது, ஒரு மாஸ் பர்சனா ஆல்ரெடி உள்ள போயிட்டாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மனசுலயுமே இருக்காரு. திரு விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை அரசியல் வீழ்ச்சி திரு விஜய் அவர்களுக்கு வெற்றியாக மாறுது. இதுதான் கலை யதார்த்தம். மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? விஜயகாந்தை கை விட்டுட்டோங்க, இவரை கைவிட வேண்டாங்க, எப்படியோ நல்லது பண்றாரோ கெட்டது பண்றாரோ, இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே ஊழல் லஞ்சத்துல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, திமுக அதிமுக 2 கட்சியும் வாக்குக்கு காசு கொடுக்குதா கொடுக்கலையா? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் தாண்டி தலைவரை பார்க்க வரணும், கூட்டத்தை கூட்டணும்னாலே ஒவ்வொருத்தருக்கும் 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் பேர் வந்து மகளிர் அணி மாநாடுல வந்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் பெருமையா பேசுறாரு. அந்த 1 லட்சம் பேர் உங்களை பார்க்க வந்தாங்களா? கூட்டப்பட்ட கூட்டமா இல்ல கூட்டிட்டு வந்த கூட்டமா? அதை நீங்க தான் சொல்லணும். தானா தன்னெழுச்சியாக அவருக்கு அது கூடுது. இந்த ஓட்டை அவர் கன்வெர்ட் பண்ணிவாரு முழுமையா ஓட்டான்னு கேட்டா அது அவர் கையில தான் இருக்கு. அந்த வேலையில அவர் சரியான நகர்வுல தான் போறாரு. ஒரே ஒரு சின்ன ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கரூர் வழக்கு, அது ஒண்ணுதான். மத்தபடி அதுவுமே அவர் திட்டமிட்டு நடந்த விஷயம் இல்ல. அதுவுமே விசாரணைக்கு அப்புறம் உண்மை வெளிச்சம் அப்படின்றது வரும். ஆனா உண்மையிலே திரு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய ரசிகர்கள், பெண்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாரும் வாக்கா மாறுவாங்கன்னா மாறுவாங்க. எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜயை வந்து எப்படியாவது முதலமைச்சர் இருக்கணும், அது கிடையாதுங்க. மக்கள் மனசு நொந்து போயிட்டான். பார்த்து சலிச்சு போய் 2 வருஷம் ஒரு கட்சி சொல்லுது நான் தான் புதுமையான கட்சி, இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான கட்சின்னு. எந்த கட்சியை குற்றம் சாட்டுதோ அதே கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? மக்கள் மனசு நொந்துடுறாங்க. இவங்களை நம்பி பயன் இல்லை அப்படின்னு பார்த்துதான் திரு சீமான் அவர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நாம் தமிழர் கட்சி இன்று வரை சொல்றாரு, நாங்க தான் களத்துல நிக்கிறோம், நாங்க தான் தனித்து போட்டி அப்படின்னு. அவர் பேருக்கு தான் தனித்து போட்டின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்னைக்கோ திமுக அதிமுக கிட்ட தன்னோட கட்சி அடமானம் வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இப்படி எல்லா மக்களையும் பார்க்கும்போது யாருக்குமே இல்லாத எழுச்சி திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதற்கான பதில் உறுதியான முறையில் 2026 தேர்தல் முடிவுகள் சொல்லும். இது ஆழமான நம்பிக்கை மட்டும் கிடையாது, கிரவுண்ட் ரியாலிட்டியும் அதுதான். ஓகே சார், நீங்க சீமான் அவர்கள் பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடல, அவரை தனித்து விட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரி. ஏன் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க? திரு சீமான் அவர்களை தனித்து போட்டியிட்டாரா இல்ல தனித்து விடப்பட்டாரா? யார் அவர் கூட கூட்டணிக்கு வரதுக்கு தயாரா இருந்தா? அதிமுக கட்சி இருந்தாங்க. இவர் அதிமுக கட்சியை ஏன் போக மறுத்தார் அப்படின்னா, திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த 4 கட்சியோட நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு ஒவ்வொரு முறையுமே மேடையில பேசினார். இது ஒண்ணு. 2வது விஷயம், இவரை பொறுத்த வரைக்கும் தனியா நின்னாதான் ஒவ்வொரு இடத்துல வேட்பாளர்கள் வச்சு ஒரு பணம் சம்பாதிக்க முடியும். நான் பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறேன். நான் யார் தெரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்றேன். நாம் தமிழர் கட்சியில 2021 மதுரை மேற்கு தொகுதியில திரு வெற்றிக்குமரன் அப்படின்ற ஒரு வேட்பாளர் திரு சீமானின் நெருங்கிய தம்பியாக இருந்தாரு. இன்னைக்கு பல சூழ்ச்சிகள்னால அந்த அண்ணன் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு. அவருக்கு தெருவா வீதியாக பிரச்சாரம் பண்ணேன். எதுக்கு பிரச்சாரம் பண்ண தெரியுமா? திரு வெற்றிக்குமரன் நல்ல மனிதர், நல்ல புனிதர், சேவை செய்ய வந்திருக்கார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திரு சீமான் அப்படின்ற முகத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லி நான் பேசின ஒருத்தன் பக்கத்துல இருந்து பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். மேடையில பேசக்கூடிய முகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முகம் கிடையாது திரு சீமான் அவர்களுக்கு. திரு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் என்னைக்கும் மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா மாறிட்டாங்க. குறிப்பா இந்த திமுக அதிமுக கட்சியை வச்சு அவங்க பொழைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் விஜய் எப்ப அட்டாக் பண்றதை நீங்க பாருங்களேன். நான் வெளிப்படையா சொல்றேனே, திருச்சி சூர்யா அவர் யாருடைய மகன் உங்களுக்கு தெரியும்ல? திருச்சி சிவாவோட பையன். அவர் வெளிப்படையா எல்லா இடத்துலயும் ஒரு வீடியோ சொல்றாரு. சீமான் குறித்த ஒரு தனிப்பட்ட வீடியோ என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த வீடியோ நான் வெளியிட்டேன்னா சீமான் க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திரும்ப 3 தினங்கள் கழிச்சு இந்த தேதியில நான் வெளியிட போறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் வெளியிட போறேன்னு சொன்ன தேதி திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின தேதி. இதை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றது தெரியல. ஆனா இன்னமும் அந்த வீடியோ அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் திரு விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு திரு சீமான் அவர்கள். இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, நான் விஜய் ஏன் திட்டுறேன்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. திரு சீமான் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை திட்டம் கொடுத்திருக்காங்க, அரசியலுக்காக, தேர்தலுக்காக.
அண்ணன் எனக்கு என்ன திட்டம் கொடுத்தாங்களோ அந்த திட்டத்தை நான் செய்யறேன்னு வெளிப்படையா பேசுறாரு. இப்ப நீங்க ரெண்டையும் முடிச்சு போட்டு பாருங்க. திருச்சி சூர்யா ஒன்னு சொல்றாரு, சீமானோட வீடியோ இருக்குன்றாரு, அந்த வீடியோ வெளியாகாம தடுக்கப்படுது. அன்றைய தினத்துல இருந்து திரு விஜய் அவர்கள் குறித்து கடுமையா விமர்சனம் பண்றாரு. அன்றைய தினம் தான் அவர் சொல்றாரு, நடுவில் நிக்காத லாரி அடிபட்டு செத்து போகும் அப்படின்னு. இவர் ஒரு தலைவரா? இவர் பின்னாடி போய் நம்மளாம் வெக்கி தலை குனிச்சுதான் அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்துட்டோம். இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் என்ன வேணாலும் பேசலாம், சீமான் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் விஜய் விமர்சனம் பண்றதுக்கே தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த ரெண்டு நபர்களுமே. ஆனா சாட்டை துரைமுருகன் அவரோட வீடியோ பார்க்கும்போது எல்லாமே அவர் கேட்கிற கேள்விகள் பல கேள்விகள் வைக்கிறாங்களே, ஆனா உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு தரப்புமே பதிலே வரதில்லை. இவர் எந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு கேள்வி சொல்லுங்க, ரொம்ப அதிக ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி கேட்டான்னு டக்குன்னு சொல்லுங்க. ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல, மக்களை போய் சந்திக்கிறது இல்ல, ஏதாவது வீட்டை விட்டு வெளியே வரது இல்ல, கேரவான்லயே வந்துட்டு உடனே போயிடுறது, தனி பிளைட்ல வந்து தனி பிளைட்ல போயிடுறது, இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். விஜய் வந்து தனி பிளைட்ல போகல, அவர் வந்து காமன் பிளைட்ல எல்லாரும் கூடயும் வர்றாரு. அவரை பார்க்க வரேன், செல்ஃபி எடுக்க வரேன்னு சொல்லி திரும்ப ஒருத்தர் தடுக்கி விழுந்து அவர் கழுத்துல யாரோ மிதிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு யாரை குற்றம் சாட்டுவாங்க? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர்கிட்ட இல்லாத சொகுசு வாழ்க்கையா? ஏன் ஒரு தனி பிளைட் எடுத்துட்டு போக முடியாத விஜய்? மக்களோட மக்களா தான் போகணுமா? எவ்வளவு திமிரு விஜய்க்கு அப்படின்னு பேசுவாங்க. இதை இன்னொன்னு டீகோட் பண்ணி நான் சொல்லணும்னா, கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாரு சாட்டை துரைமுருகன் இன்று வரை சொல்றாரு 41 பேரை வந்து பார்க்காம ஓடிட்டாரு அப்படின்னு. அந்த மரண செய்தி வந்த உடனடியாக அடுத்த நாள் திரு சீமான் அவர்கள் களத்துக்கு போறாரு. அங்க போய் கரூர்ல நின்று பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பக்கத்துல இந்த அதிபுத்திசாலி சாட்டை நிக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாங்க? தம்பி விஜயுடைய மனசு இந்த நேரத்துல எப்படி புண்பட்டிருக்கும், எவ்வளவு காயப்பட்டிருக்கும், எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு இப்படி கையை கட்டிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசக்கூடிய தேதி வந்து 28ஆம் தேதி நினைக்கிறேன். 29ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சு. மாச சம்பளம் போடுவாங்க இல்லையா, சம்பளம் போட்டுட்டாங்க. 30ஆம் தேதி அப்படியே பெல்ட் அடிச்சாரு. விஜய் வந்து எப்படி வந்து தார்மீக பொறுப்பு இருக்காம வெளியே போனாரு. அப்ப பேசினது எந்த வாயி? இதை நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். திரு சீமான் அவர்கள் குறித்து யாராவது தவறா பேசினா சண்டைக்கு போகக்கூடிய முதல் ஆள் நாங்களா இருந்தோம். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சாட்டை துரைமுருகன் பல கேள்விகளை கேட்கிறாருன்னு சொல்றீங்க. 5 வருஷமா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துல சாட்டை துரைமுருகன் வெளியில வர்றாரு, எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு சிறையில இருந்து வெளியில வராரு. வந்ததுக்கு அப்புறம் திமுக குறித்து ஏதாவது அட்டாக் பண்ணி பேசியது ஒரு 4 வீடியோ எடுங்க. பேசி இருந்தாலும் போற போக்குல மேலோட்டமா பேசுவாரு. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வெளிப்படையா சொல்றாரு, ஒவ்வொரு வீடியோக்கும் சாட்டை துரைமுருகனுக்கு 2 லட்சம் பேசி முடிச்சிருக்காங்க, டீல் முடிச்சிருக்காங்க. அது முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து அந்த பணம் வருது அப்படின்னு சொன்னாரு. சரி, அதை பொய்யான செய்தியா கூட இருக்கலாம். ஆனா அவர் சொன்னதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் 3 வீடியோ போட ஆரம்பிச்சீங்க விஜய் குறித்து. ஒரு வீடியோல பேசுறாரு, இவர் என்ன வேணாலும் இருக்கட்டும், விஜய் தவறான மனிதனா கூட இருக்கட்டும், உங்களோட பார்வையில காலை தூக்கிட்டு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாரும் என் காலில் வந்து விழுங்கடா, என் காலை தொட்டு கும்பிடுங்கடா, நான் பேசுறதை நிறுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கான பதில் என்ன தெரியுமா? 2026 தேர்தல் முடிவுகள் நாம் தமிழரை அதல பாதாளத்துக்கு தள்ளும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. சாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதியவர் 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், என்னங்க ஏன் இந்த வாட்டி தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலப்பா, திமுக அராஜகம் பண்ணிருச்சு, இந்த வாட்டி வராது அப்படின்றாரு. கடந்த முறை நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நாம் தமிழருக்கு போட்டேன் அப்படின்றாரு. இந்த முறை நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா விஜய் அப்படின்னாரு. ஏங்க, அவரோட கொள்கை தத்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முரண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எதனால? தம்பி, கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, அதெல்லாம் விடுப்பா. நல்ல மனுஷன், நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு, சினிமாவை தூக்கி போட்டு வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு முதியவர் சொல்றாரு. நீங்க எதுக்காக விஜயை தேர்வு செஞ்சீங்க மீண்டும் ஒரு முறை கேட்கும்போது, நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன் தம்பி, ஆனா இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறதை பார்க்கும்போது விஜய்க்கே ஓட்டு போட்டலாம் தோணுது, அவ்வளவு வெறுப்ப கக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. பணம் வாங்காம நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அஜெண்டா வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் நினைச்சிட்டாரு இதனால நாம் தமிழர் கட்சி வளர்ந்துரும், டிவிக்கு வீழ்ந்துரும். எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் சொல்றேன், சாட்டை துரைமுருகன் உறுதியான முறையில இந்த கட்சியை கைப்பற்றணும், அடுத்த தலைவர் நான் தான் வரணும்னு அவர் முயற்சி பண்றாரு. அதுக்காக சீமான வீழ்ச்சி பாதைக்கு தள்ளி விடுறாரு. அதுக்கு தான் தொடர்ந்து விஜய் அட்டாக் பண்றாரு. ஓகே சார், இப்போ அது சாட்டை துரைமுருகன் பத்தி சொல்லும்போது அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னு வச்சுங்களேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஓகே, நான் தற்கொலைன்னு சொன்னா இவ்வளவு கமெண்ட் போடுறீங்கல்ல, நான் தனியா வரேன், ஓகேங்களா, டிபேட்டுக்கு வாங்கல அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா யாருமே முன் வந்து போக மாட்டேங்குது. அப்ப உங்களை கூப்பிட்டா நீங்க டிபேட்டுக்கு போக ரெடியா? அப்படியெல்லாம் நான் இப்ப என்னைய கூப்பிட்டீங்கன்னா நான் வெளிப்படையா சொல்றேன், சாட்டை துரைமுருகனுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் சொல்றேன், நான் வந்துருவேன் டிபேட்டுக்கு. ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க டிவி கேட்க நான் ரெப்ரசென்ட் பண்ணி பேசணும் இல்லையோ, ஆனா சீமான் குறித்த பல தகவல்களை நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன். மேடையில என்ன பேசுவாரு, திரும்ப அறைக்குள்ள வந்து என்ன பேசுவாரு, மேடையில மதுவிலக்கு பேசுவாரு, அறைக்குள்ள வந்து என்ன பண்ணுவாரு, இப்படி வெளிப்படையா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறதுல எப்போதுமே நான் உடன்பட மாட்டேன். அவரவருக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனா சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து பேசுறாரு. அதை பேசுறதுக்கு சாட்டைக்கும் தகுதி கிடையாது, திரு சீமான் அவர்களுக்கும் தகுதி கிடையாது. நீங்க சொன்னீங்க டிபேட் யாருமே போறதில்லைன்னு, அப்படிலாம் கிடையாது. இதே சாட்டை துரைமுருகன் இருக்கும்போது பல பேர் வந்து டிவிக்கு வந்து டிபேட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா உண்மையான டிபேட் அது நடைபெறுதா? நீங்க சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் இருப்பாரு டிவிக்கேல, ஒட்டுமொத்த அரங்கமும் டிவிக்கே அந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகத்துறையுமே இன்னைக்கு திமுகவின் கைப்பாவையா இருக்கு. அதனால அங்க பேசுறதுக்கு பேச அனுமதிக்கிறது இல்லை, உண்மையான கருத்துக்களை பேசினாலும் பேச விடுறது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை.
நீங்க சொல்றீங்க சாட்டை துரைமுருகன் வந்து கூப்பிட்டப்போ யாருமே வர்றதில்ல, 1 to 1 வர்றதில்லைன்னு. 1 to 1 வருவதற்கு தயாராக இருந்தாலும் இவர் போல ஆபாசமா கீழ்த்தரமா கேவலம் கெட்ட கருத்துக்களை யாராவது பதிவு பண்றாங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பேசவே மாட்டேன், அது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் பேசுறாரு. வேற ஏதாவது பேசுறாரா? சீமான் குறித்து இவர் சொல்றாருங்க ரொம்ப எளிமையா, இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது நினைப்போம், ரொம்ப யதார்த்தமான ஒரு கருத்து. ஜெகதீஷ் ஒருத்தர் இருக்காரு, திரு விஜய் அவர்களுடைய மேனேஜர்னு சொல்றாங்க. அவர் விஜய்க்கு யாருன்னு சொல்லி கேட்டு ஒரு உறவு முறையை அவர் பயன்படுத்துறாரு. தாய் மாமன் வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து இவர் விஜய்க்கு இந்த வேலையை பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இவர் விஜய் குறித்து ஜெகதீஷ் குறித்து இப்படி பேசுறாருன்னா, ஒரு நடிகை ஒருத்தர் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க சீமான் மேல. அந்த நடிகைட்ட பேச்சுவார்த்தை பண்ணி சமரசம் பண்ணது யாரு? அப்ப சாட்டை துரைமுருகன் பண்ண வேலைக்கு அர்த்தம் என்ன? என்னவோ இருக்கட்டுங்க, ஒரு நடிகை தானே அவங்க உங்க மேல குற்றம் சாட்டுறாங்க, அவங்க கூட நீங்க வாழ்ந்திருக்கேன்னு சொல்றாங்க உங்க கட்சி தலைவர் பெண்களை பக்கத்துல வச்சு என்ன பேசினாரு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு டிவிக்கு பத்தி பேசுறதுக்கு? விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்க பேசுறீங்க, ஆனா பெண்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் வந்து குச்சி காட்டுக்குள்ள வச்சு ஏதாவது பண்ணனா இல்ல வயசு பிள்ளைய கை போடு செலுத்தினா ஒரு தலைவன் பேசுற பேச்சா இது? அன்னைக்கு அந்த கட்சி முடிஞ்சிருச்சுங்க, அஸ்தமனம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான துளியளவு கூட அருகதை கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன், சாட்டை துரைமுருகன் விஜய் குறித்து விவாதம் பண்ண வரியா அப்படி இப்படின்னு பேசினா நீங்க நினைப்பீங்க இந்த விஷயம்லாம் இந்த பையனுக்கு தெரியுமா, இந்த விஷயமெல்லாம் இந்த நபருக்கு தெரியுமான்னு. பல விஷயங்கள் எனக்கு தெரியும். உங்க பக்கத்துல உட்காந்து பல வேலைகளை நான் பார்த்தவன். நான் அமைதியா கடந்து போகணும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் மீண்டும் பதிவு பண்றேன், என்னோட பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் தனி மனிதனா நடமாட முடியும், ஆனா திரு சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகனும் தனி மனிதனா கூட நடமாட முடியாது. அப்படிப்பட்ட பின்புலம் இருக்கு. முன்னாள் நிர்வாகிகள் எல்லாரும் அமைதியா கடந்து போறாங்க. நீங்க உண்மையிலே சரியான நேர்மையான மனிதர்கள் 2 விஷயத்த வெளிப்படையா சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன் குறித்து பேசுறதை நிறுத்திடுவோம், சீமான் குறித்து பேசுறதை நிறுத்திடுவோம், நீங்க சொல்றதுக்கு நம்ம கட்டுப்படுவோம். விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள், நேசிப்பவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் தற்குறிகள். உங்க ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், பகிரங்க அறிவிப்பு விடுங்க. சாதி பார்த்து போடும் ஓட்டு உனக்கு தீட்டு அப்படின்னு பேசக்கூடிய நீங்க தற்கூரி போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு வேணாம்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால? அதே போல முன்னாள் நிர்வாகிகள் கட்சி விட்டு வெளியில போயிருக்காங்க, அவங்க எல்லாருமே சீமான் குறித்து ஏதாவது ஒரு சின்ன ரகசியத்தை நீங்க வெளியிடுங்க, நாங்க சேலஞ்ச் பண்றோம், நாங்க எந்த இடத்துலயும் காசு வாங்கல, யார்கிட்டையும் மண்டிக்கிடல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இது 2ஐயும் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிவிக்கு குறித்து நீங்க விவாதம் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ சொல்லும்போது இன்னொரு விஷயம் வருது என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசும்போது சாட்டை துரைமுருகனுக்கு நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா, சங்கீதா அவர்கள் வந்து டைவர்ஸை பத்தி அந்த வீடியோ வருது, அந்த அறிக்கை வருது. வந்தவொடனே நான் இதெல்லாம் எதிர்பார்த்து நான் சாட்டை துரைமுருகன் வேற லெவல் வச்சு செய்வாரு, இவ்வளோ விஷயம் இருக்குது விஜய் பத்தி அப்படின்ட்டு. ஆனா சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்றேன், அது தனி மனிதனோட வாழ்க்கையோட பிரச்சனை, அதை பத்தி நான் பேச விரும்பல, அதை பேசவும் கூடாது அப்படின்னு அற்புதமா சொன்னார். அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து வேணுனே விஜய் அவர்கள் திரிஷாவோட ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு அவர் வச்சு செஞ்சாரு. எதனால விஜய் அவர்கள் இல்ல, முதல்ல ஒரு 2 விஷயம், இது 2ஆ பிரிச்சறேன் நானு. சாட்டை துரைமுருகன் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச மாட்டேன் அப்படின்னு இந்த காணொலி ஆரம்பத்துல சொல்லுவாரு. ஆனா முழுக்க அடுத்து தனிப்பட்ட தாக்குதல் மட்டும் தான் பண்ணாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். திரு சங்கீதா அவர்களுக்கு ராயல் சல்யூட். இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ, இவ்வளவு பெரிய ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய இவர் மேல என்ன வழக்கு தொடுத்தாங்க? டைவர்ஸ் வழக்கு போடுறாங்க. இவருக்கு வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து அதனால உடன்படல, எனக்கு வந்து ஜீவானஸ்தம் கொடுக்கணும், நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கு எங்க இருக்கு? ஒரு நடிகை 5 முறை எனக்கு கருவை கலைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்சி தலைவனை பார்த்து வாடா போடான்னு ஒருமையில பேசியிருக்காங்க. அந்த நபரோட நீங்க எதுக்குங்க சமரசம் இல்லாம போறீங்க? எதுக்கு சமரசம் பண்றீங்க? ஆனா ஒண்ணு சொல்றீங்க, சமரசம் இல்லாமல் சண்டை செய்வோம். 2 கையும் உயர்த்துவீங்கல்ல, அதே போல உயர்த்துங்க. விஜயலட்சுமி வந்தாலும் சமரசம் இருக்க மாட்டோம்னு 50,000 பணத்துல அக்கௌண்ட்ல போட்டுவிட்டு உங்களுக்கு வந்துச்சாக்கான்னு பேசிட்டு இவர் இந்த வேலையை பார்த்துட்டு தனிப்பட்ட தாக்குதல் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நம்ம சொல்றோம் ராயல் சல்யூட் டு விஜயலட்சுமி நடிகை அவர்கள். இவ்வளவு பெரிய முகத்திரையை கிழிச்சது அவங்கதான். அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பிச்சோன்னா இது அரசியலா இருக்காது, அவமானமா அசிங்கமா போயிடும். நீங்க சொல்றீங்க இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் எதுக்கு இன்னொரு நடிகையை கூட்டிட்டு வந்தாருன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு தாய் எனக்கு இருக்காங்க, இல்ல ஒரு தோழி இருக்காங்க, இல்ல ஒரு அக்கா இருக்காங்க, ஏதோ ஒரு பெண் இருக்காங்க, என்ன அவங்க கூட கம்பேர் பண்ணி கொச்சப்படுத்தி பேசுறாங்க. நான் அதை வெளிப்படையா வந்து எனக்கு அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, நாங்க யதார்த்தமா தான் இருக்கோம் அப்படின்னு காமிச்ச தோழியை காமிச்சா அது வந்து அசிங்கமா அவமானம் நம்ம எடுத்துக்கலாமா? இப்படியும் இருக்கலாம்னு நம்ம சொல்றோம். ஏங்க நம்ம இப்போ வந்து டிபேட் பண்றோம், திரு விஜய்க்கு தெரியாதா நம்ம இதை கூட்டிட்டு வந்தா கான்ட்ரவர்சி ஆகும், இப்படி பிரச்சனை ஆகும்னு? அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் யதார்த்தமா தான் இருக்காரு. அவர் அச்சப்பட்டதா எதுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருப்பாரு? அவருக்கு பயம் இல்ல, தைரியமா வந்துட்டாரு. இதே போல மத்தவங்க இருப்பாங்களா? எல்லாரும் பின்புறத்துல பின்வாசல்ல நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் சாட்டை குறித்து இது என்னங்க ஒரு விஷயம், பல விஷயங்கள் இருக்குங்க. முன்னாள் நிர்வாகிகள் யாரையாவது உங்களால பேட்டி எடுக்க முடியும்னா தயவு செய்து அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. குறிப்பா இன்னைக்கு டிவிக்கு இருக்கக்கூடிய ஜெகதீஷ பாண்டியன், அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு உங்க கூட? உங்க மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாரு? தமிழ் முழக்கம் ஷாகுல் அமித்னு ஒருத்தர் இருக்காரு. சீமான் வந்து எங்க போனாலும் மேடையில எங்க அன்பு மாமான்னு பேசுவாரு. அவர் கொரோனால இறந்துட்டாரு. இறந்த நபர் குறித்து நம்ம பேசக்கூடாது, ஆனா ஒரு நடந்த விஷயத்தை நம்ம சொல்லணும்.
அவருக்கும் தேனிக்கு சம்மந்தமே கிடையாது. திடீர்னு கொண்டு போய் 2019 தேனி பாராளுமன்ற தொகுதியில் அவர் நிறுத்துறாரு. யாருக்கு எதுவுமே புரியல. இன்று கட்சியில் சூழ்ச்சிகள் காரணமாக வெளியேற்றப்பட்ட நபர்கள் அன்னைக்கு போய் கேட்கறாங்க, அண்ணா எதுக்கு நீங்க போடுறீங்க, இங்க போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு. இல்லப்பா, ஓபிஎஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போடணும்னு, வாக்குகளை பிரிக்கணும், அவரோட மகன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேண்டிடேட்டை நிப்பாட்டிட்டு 5 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இதை இல்லைன்னு மறுப்பாங்களா? பச்சையா போய் சொல்றாங்க. ஆனவனா சொல்றாங்க, என் தமிழ் மீது, தாயின் மீது, தலைவன் மீது சத்தியமிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்களே. அதே போல சொல்லுங்க, என் தமிழ் மீது, தாயின் மீது, தலைவன் மீது, குடும்பம் மீது, சித்தப்பா மீது, பெரியப்பா மீது, தாத்தா மீது, பாட்டி மீது, எல்லார் மேலேயும் பொய் சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நாங்க யார்கிட்டையும் காசு வாங்குறது இல்லைன்னு. எங்க மிகப்பெரிய வசூல் வேட்டைக்கு போயிட்டாருங்க. எல்லா மேடையிலையும் இவர் எதுக்குங்க சொல்றாரு? ஒரு கட்சி தொண்டன் சொல்லலாம், கட்சி நிர்வாகி சொல்லலாம், நான் காசுக்கு கஷ்டப்படுறேன். ஏன்னா அந்த கட்சியில நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன். உண்டியல் குலுக்கி தெரு தெருவா போய் மனைவியோட தாலி அடமானம் வச்சு, நகை அடமானம் வச்சு, அவன் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு மேடை போடுறது எல்லாம் பண்றது. இவர் மேடைக்கு சொகுசா காரை கொண்டு அந்த பக்கத்துல நிறுத்துவாரு. அவங்க கூட போட்டோ எடுக்கிறதுனா கூட மூஞ்சி சொல்லிப்பாரு. எல்லாரும் பாப்பீங்க, சீமான் கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு வார்த்தைகளை பேசுவார் தெரியுமா அவரு? அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர். இவர் குறித்து நம்ம பேசுறதுக்கே சங்கடம்னு நினைக்கிறனால. ஏன்னா நம்ம பார்த்த ஒரு விஷயம் அது மிகப்பெரிய பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தள்ளி பின்னாடி வந்துட்டோம். இதை மாதிரி இவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னும் நீங்க கேட்டீங்கன்னா நான் இவரை பத்தி நிறைய சொல்லுவேன். சாட்டை துரைமுருகன் மீண்டும் எச்சரிக்கிறேன், உங்களோட அரசியல் என்ன, உங்களோட தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, நிலைப்பாடு என்ன, அதோட நின்னுக்கங்க. இது போல மீண்டும் மீண்டும் நாங்க தனித்து போட்டி புலி தனியா தான் மோதும். புலி தனியா மோதுது என்ன பண்ணுது? 15 வருஷம் புலி புனையா தான் இருக்கு, புலியா மாறல, இனி மாறவும் போறதில்ல. 2026 தேர்தலில் தாவேக முடிவுகள் முதலமைச்சர் ஆகிறாரா ஆகலையா அதெல்லாம் காலம் தீர்மானிக்கிட்டோம். ஆனா எழுதி வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி இதோட டோட்டல் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். அதுக்கு 6க்கு 4 தோண்டின ஒரு கிரெடிட்டை இறுதி சடங்கு நடத்தின கிரெடிட்டை சீமானும் சாட்டையும் வாங்குவாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 என்ன ஆகுது அப்படின்ட்டு. சார் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமானம் வந்திருக்கு, மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.